விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமுனியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரசோதயாத். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திர யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். ஓம் சனீஸ்வராய நமக. அன்பர்களே, நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். அதனை முன்னிட்டு உங்களுக்கு இந்த ராசிக்குரிய பலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். அன்பர்களே, நவகிரகங்களில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வலிமையானவர். அவர் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலகட்டங்கள் பயணிப்பார். மகரம் கும்பம் ஆகிய 2 ராசிகளும் அவருடைய வீடுகளாகும். துலா ராசியில் உச்சமடைவார், மேச ராசியில் நீசமடைவார். ரிஷபம் மிதுனம் கன்னி நட்பு வீடுகளாகவும், விருச்சிகம் தனுசு மீனம் ஆகிய ராசிகள் சம ராசிகளாகவும், கடகம் சிம்மம் ஆகிய ராசிகள் பகை ராசிகளாகவும் சனீஸ்வர பகவானுக்கு இருக்கின்றது. பொதுவாக 12 ராசிகளிலே கிட்டத்தட்ட 8 ராசிகள் அவருடைய கண்ட்ரோல்ல எப்பயுமே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஜென்மச்சனி, அர்த்தாசம சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி, குடும்பச்சனி, விரயச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 6 ராசிகளையும் அவருடைய பார்வையின் மூலமாக அவருக்கு 3, 7, 10 அப்படிங்கிற பார்வை, 7ஆம் இடங்கிறது கண்டச்சனியா வந்தனால 3, 10 ஆகிய பார்வைகள் மூலமாக 8 ராசிகளை அவர் எப்பயுமே கண்ட்ரோல்ல வச்சே இருப்பார். இந்த சனீஸ்வர பகவான் சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் மகனாக பிறந்தவர். சிவனிடம் ஈஸ்வரம் பட்டம் பெற்று சனீஸ்வர பகவானாக மாறினார். ஸ்ரீ விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் தவிர மற்ற அனைவரையும் தேவர்கள், யட்சர்கள், கிங்கணர்கள், ராட்சசர்கள் மற்றும் மனிதர்கள் ஆகிய எல்லாரையுமே அவரவருக்குரிய காலகட்டங்கள்ல பீடித்து பிறகு நல்ல சுப பலன்களையும் அவர் தந்தருளினார். அப்பேற்பட்ட சனி பகவான் தேனி மாவட்டம் குச்சனூர்ல சுயம்பு சனீஸ்வரராகவும், மகா சக்தியாக திருநள்ளாறுல காட்சி தருகின்றார். அவருடைய இந்த சனி பயிற்சியை பற்றி இப்பொழுது உங்களுக்கு விரிவாக எடுத்துக் கூறுகின்றேன். உலக விஷயங்கள் அனைத்தும் அறிந்தும் நிறைகுடம் போல் ததும்பாம்பல் இருக்கக்கூடிய யோகம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சனி பயிற்சியினால் கிடைக்கக்கூடிய பலன்களை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். இதுவரை ஜென்மச்சனியாக இருந்து எவ்வளவு பிரச்சனையை கொடுக்க முடியுமோ அவ்வளவுத்தையும் நீங்க அனுபவிச்சுட்டு வந்தீங்க. கிட்டத்தட்ட 7.5 ஆண்டு காலகட்டங்கள்ல 5 ஆண்டு காலகட்டங்கள் பெரிய லெவல்ல பாதிப்பு அடைஞ்சீங்க. இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்க போகிறது. எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சோ அவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா குறையக்கான வாய்ப்புகள் உண்டு. பாத்தீங்கன்னா, இந்த மழை பெஞ்சு தூவான விடாது சொல்லுங்களா, அந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை இனிமே கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்யப்படும் அப்படிங்கிற நிலைமையை இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி உணர்த்துகிறது. அதாவது விரயச்சனி ஜென்மச்சனியை அனுபவிச்சு இப்ப வாக்கு சனியாக குடும்ப சனியாக அவர் அமர்ந்திருக்கின்றார்.
அதனால என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, சனி பகவான் உங்களுக்கு இன்னும் முழுமையாக விலகவில்லை என்றாலும் அவருடைய பார்வைக்கு பலன் உண்டு இல்லையா? அந்த பலன்படி பாத்தீங்கன்னா அவருடைய 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமாகிய ரிஷபராசியை பார்க்கறதுனால, ஏன்னா ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் தான் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி, அவர் தான் பாக்கியாதிபதியும் கூட. அதனால இந்த ரிஷபராசியை பார்க்கறதுனால வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும், தாய் வழி உறவுகளால் நன்மைகளும், தாய்க்கு அதிகமான நன்மைகளும் இவ்வளவும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சினால் கிடைக்க போயிருது. தாய் தந்தை இருவருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பலமா கிடைக்க போயிருது. இறை பலம் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு நல்ல பெயர்ச்சி. 3ஆம் பார்வையாக பார்த்த பார்வைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னிராசியை பார்க்கிறார். அதனால என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, கொஞ்சம் உடல் ரீதியாக முதல் நல்லா புரிஞ்சுங்க. உடல் ரீதியாக எந்த விதமான சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதை உடனே சரி செஞ்சுக்கங்க. தலைவலி, காய்ச்சல், மண்டடி அல்லது வயிற்று வலி எது இருந்தாலும் சரி, அதை உடனுக்குடனே நீங்க சரி செஞ்சிட்டீங்கன்னா எந்த பாதிப்பும் பின்னாடி பெருசா மாறாது. அப்படி இல்லைன்னா அது கொஞ்சம் பெரிய அளவு பிரச்சனை கொடுக்கத்தான் செய்யும். அதனால ஆரம்பத்திலேயே அது கடனாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, வம்பு வழக்குகளாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் ஆரம்ப காலகட்டங்களே சரி செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. அதை கவனிக்காம விட்டீங்கன்னா பெரிய அளவில் போறதுக்கான வாய்ப்பும் சிலவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. அடுத்து மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய தனுசு ராசியை சனி பகவான் 10ஆம் பார்வையை பார்க்கிறார். அதனால எவ்வளவுதான் பிரச்சனைகள், வில்லங்க, வியாக்கியானங்கள் வந்தாலுமே லாபமாகத்தான் உங்களுக்கு மாறும். அதாவது சொல்லுங்களா, எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு சொல்லும் இல்லையா? அந்த மாதிரி 7.5 சனியில கழிவு உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருந்தாலுமே, எவ்வளவுதான் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அது லாபமாகவே மாறக்கூடிய வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சினால் கிடைக்க போகிறது. ஒரு விஷயம். அடுத்து எதன் மூலமாக அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப முதல் தொழில் ரீதியாக, ஏன்னா சனி பகவான்னாலே உங்களுக்கு தொழில்காரகன், ஜீவனகாரகன். அந்த தொழில் ரீதியாக அதிகமான நன்மையை அடைவீர்கள். அதுல மாற்றம் இல்லை. தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பண பொருளாதாரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 2ஆம் இடங்கிறதுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம். அப்ப அந்த குடும்பஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கப்ப பண ரீதியாகவோ அல்லது குடும்ப ரீதியாகவோ ஏதோ சின்ன சின்ன செலவுகளோ அல்லது சின்ன சின்ன மனஸ்தாங்களோ ஏற்பட்டால் அது பெரிய அளவுக்கு கொண்டு போக கூடாம சின்ன லெவல்ல இருக்கும்போதே அதை சரி பண்ணி முடிச்சிருங்க. அடுத்து மாணவர்களுக்கு, கும்பராசி மாணவர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டமும் படிச்சதெல்லாம் கொஞ்சம் மறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது ஆசிரியர் மாணவர்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இல்லையா, அது கொஞ்சம் பாதிக்கும். சக மாணவர்களுக்குள்ளே சில போட்டிகள், பொறாமையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பா விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்டவங்க அல்லது வேற எக்ஸ்ட்ரா கரிக்குலம் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதையெல்லாம் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிச்சீங்கன்னா மாணவர்களுக்கு நல்ல யோகங்கள் உண்டு. குறிப்பா சொல்லப்படணும்னா இந்த 10வது 12வது +2 படிக்கிற மாணவர்களுக்கு அல்லது படிச்சுட்டு இருக்க மாணவர் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் மெதுவா நகட்டிட்டு போனாலே போதும், உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயமா கிடைக்கும். அதனால கும்பராசியை பொறுத்தளவுக்கு மாணவர்களுக்கு இந்த ஆண்டு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் ஒரு மத்தியம பலன் தான் கிடைக்கும். உங்கள் முயற்சி பெரிய அளவுல போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சுபமங்கலம் நிச்சயமா கிடைக்கும். சுப செய்திகளும் கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு பாதிக்காது. ஆனால் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ, அதாவது சுபமங்கலத்தை காசு நிறைய செலவு பண்ணி சுபமங்கலத்தை எதிர்பார்க்கறது, ஒரு வீடு கட்டுறதுனா நிறைய கடன் வாங்குறது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னால் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. மற்றபடி சுப செய்திகளும் சுபமங்கலமும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்கள்ல நிச்சயமா கிடைக்கும். ஒரு விஷயம். அடுத்து முக்கியமான விஷயம் பெண்களுக்கு தான். கும்பராசி பெண்களே, இதுவரை கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட நிறைய விஷயங்கள், பிரச்சனைகள்னு சொல்ல முடியாது, அது எல்லாமே மாறுபடும். ஏன்னா சனிக்கு சூரியன் பகையாக இருந்தாலுமே அவர் தான் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர். அந்த கணவரால் மனைவிக்கும், மனைவியால் கணவருக்கும் இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கும் ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் ஓடத்தான் செய்யும். இருந்த போதிலும் இந்த குடும்ப ரீதியா சனிபகவான் உட்கார்ந்துருக்க இல்லையா, அதனால வாக்கு சனி. நீங்க எதுவும் வாக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது பொன் பொருள் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அதுல மட்டும் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிங்க. அப்படி கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த பயமும் இல்லாம இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு.
அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது கலைத்துறை சார்ந்த பெண்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் அதிகமான லாபம் தான் நிறைய கிடைக்க போகிறது. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அந்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அடுத்து கும்பராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்கள், சதய நட்சத்திரம் 4 பாதங்கள், புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதம். இதுல இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லி கேட்டீங்கன்னா, முதல் தொழில் நிலைகள் நன்றாக இருக்கும். ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். அதே போல நீங்க நினைக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே உங்களுக்கு லாபமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா சற்று சிரமப்பட்டு அந்த விஷயத்த கடந்து செல்வீங்க. இருந்தாலும் உங்களுக்கு அந்த பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அடுத்து சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நிறைய சிந்திங்க, நிறைய விஷயத்த கரெக்டா பிளான் பண்ணுங்க. ஏன்னா வெற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ராகு பகவான் உங்கள் ராசியில அவங்க இன்னைக்கு நேரத்துக்கு அமர்ந்திருக்கிறார். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா விரயத்துக்கு போவார். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்கள்ல நடக்க போகுது. இந்த 2.5 ஆண்டு காலகட்டமே இவங்களுடைய அதாவது ராகுபால உங்களுக்கு பலன்கள் வந்து நன்மையும் முதல் ஓராண்டு காலகட்டங்களுக்கு நல்ல அருமையான நன்மைகள் கிடைக்கும். அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கு உங்களுக்கு மத்தியமான பலன்கள் கிடைக்கும். ஆனா சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பூராமே நினைச்சது நடக்கும். அது உங்கள் கையில தான் இருக்கு. அதை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்க கரெக்டா பயன்படுத்திங்க. அடுத்து இந்த கும்பராசிலே யோகமான நட்சத்திரம் சொன்னா அது புரட்டாதி நட்சத்திரம் தான். ஐயா அவ்வளவு லாபம் சொல்லலாம். ஏன்னா தனாதிபதி லாபாதிபதி ஆகிய குரு பகவான் அவர் இப்போ உச்சத்துக்கு வர போறார். அடுத்த ஒரு வருஷம் சிம்மத்துக்கு வந்து பார்க்க போறார். அதனால இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கும் புரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அவ்வளவு நன்மை, எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு நன்மை. குடும்ப ரீதியாக, பண ரீதியாக, மன ரீதியாக, கணவன் மனைவி உறவு ரீதியாக, குழந்தைகள் ரீதியாக என்ன நன்மை இருக்கோ அவ்வளவு நன்மையும் 7.5 பிடியின் திக்கி இருந்தாலுமே அதிகமான லாபத்தையும் அதிகமான நன்மையும் நிச்சயமா அடைவீங்க. அது உங்களுடைய செய்கைகளும் உங்களுடைய திட்டமிடலும் இது உங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. 1. 2வது இந்த சனி பகவானை வழிபாடு பண்றவங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா சனி பகவான்டியே மூலத்திரிகோண வீடு உங்க கும்பராசி. அதனால சனி பகவானை வழிபாடு பண்றப்ப தனியா இருக்கக்கூடிய சனி பகவான் எந்தெந்த கோயில்கள்ல சனி பகவான் தனியா இருக்கிறாரோ புராதன கோயில்கள், குறிப்பா சொல்ல போனோம்னா சுயம்புவாக குச்சனூர்ல எழுந்தருளி இருக்கின்றார். திருநள்ளாட்டுல தர்பாலீஸ்வரர் கோயில்ல வந்து அமர்ந்திருக்கின்றார். இந்த இடங்கள்லாம் போய் வழிபாடு பண்ணுங்க. அது போக வந்து முருக ஸ்தலங்கள்ல பூரா போய் வழிபாடு பண்ணுங்க. அப்படி பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானால் இன்னும் அருமையான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்குங்கிறது எந்த மாற்றம் இல்லை. அந்த பலன் உங்களுக்கு நிறைய அடைவீர்கள். கும்பராசி என்பதே சனி பெயர்ச்சி 6ஆம் தேதி உங்களுக்கு வருது. இப்ப சனி பகவான் அதாவது உங்களுடைய ராசில இருந்து அவர் வெளியேறாரு. அப்ப வெளியேறப்ப மூலத்திரிகோண வீட்டுல இருந்து வெளியே போய் கடல் ராசியில போய் அவர் வந்து உட்கார போறாரு. பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்து நம்ம வெளியே போனோம்னா நமக்கு எவ்வளவு மன வருத்தம் கொடுக்குமோ, அவர் ஜென்மச்சனியாக இருந்தாலும் எவ்வளவுதான் பாடுபடுத்தி இருந்தாலுமே அவர் போய் அமரக்கூடிய இடம் வந்து அடுத்த வீட்டுல போய் உட்கார்றப்ப உங்களுக்கு சிறு சில பாதிப்புகள், அதாவது லாபங்களே இருந்தாலும் பாதிப்புகளும் உங்களுக்கு கிடைக்கத்தான் செய்யும். ஆனா இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் அவர் செஞ்சு கொடுப்பாரு. ஏன்னா யாருமே வந்து தந்தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறது கிடையாது. அது மாதிரி வந்து எப்பயுமே தான் இருக்க விட்ட யாரும் கொடுத்துறது இல்லை அப்படிங்கிற விதிப்படி சனி பகவான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெரிய அளவு கொடுக்க மாட்டாரு. ஆனா அது எல்லாம் நீங்க உங்க கையால வந்து சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் அதிகமான பலனை கும்பராசிக்காரங்க நிறைய அனுபவிப்பீங்க. 7.5 சனியின் கழிவு, அதாவது குடும்பச்சரியாக வாக்குச்சரியாக அமர்ந்திருந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தாது என்றுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். எல்லா பலன்களும் உங்களுக்கு நிறைய கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வாங்க. கும்பராசி நேயர்களுக்கு ஜோதிட பலன்களை அள்ளி வழங்கிட்டு இருக்கீங்க. சரிங்க. இப்ப இது வரைக்கும் நீங்க வழங்கினதுல பாத்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு வந்து இன்னும் பிரச்சனைகள் வந்து முடியாத பாடாக தான் இருக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சரிங்க. இனி வருகின்ற காலத்தில் சனி பகவானது ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சு இனி பாதிப்புகள் விலகி, இல்லைன்னா சனி பகவான் கொடுக்கப்பட்ட பாதிப்புகளிலிருந்து பிற கிரகங்கள் எதுவும் சேர்க்கையாவது அவர்களுக்கு ஒரு நன்மையை தருமான்றதை வந்து நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒண்ணும் இல்லைங்கய்யா, அதாவது மழை விட்டும் இன்னொருத்துமான விடலாம் சொல்லும் இல்லையா, அந்த மாதிரிதான் கதை. எல்லா பிரச்சனையும் வந்து கொடுத்துட்டு நெருக்கி கும்பராசிக்காரர்களுக்கு விலகிருச்சு. அந்த விலகி இனி வந்து கொஞ்சம் 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 இருக்குன்னு சொல்ல அந்த நிலைகள் தான் இருக்கே தவிர மற்றபடி கும்பராசிக்கு பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தாது. முதல் விஷயம். 2வது, அந்த கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். கும்பராசிங்கிறது சனி பகவானுடைய மூலத்திரிகோண வீடு.
அதனாலதான் முதல் சொன்னேன், யாரும் வந்து தன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு நெருப்பு வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லி. அதனால கும்பராசிக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சனி பகவான் பாடாப்படுத்த மாட்டார், ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு, மீனராசியில் இருக்க சனி பகவான் 3ஆம் பார்வையாக கும்பராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம்னா வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கை, தாய் வழி உறவுகளால் நன்மை, இது எல்லாத்தையுமே இந்த கும்பராசிக்காரங்க இப்ப அனுபவிக்க போறாங்க. அடுத்து 7ஆம் பார்வையாக, அதான் சொன்ன 7ஆம் பார்வையாக 8ஆம் இடம். 8ஆம் இடம்னா பிரச்சனை அர்த்தம். இந்த பிரச்சனை இடத்தை பாக்குறப்ப இந்த பிரச்சனையை பூஸ்ட் பண்ணப்படும், அதுல மாற்றமே இல்லை. ஆனால் இன்னும் வந்து முடியல அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அந்த 8ஆம் இடத்து பார்வைக்கு தான் சொன்னேன். அந்த பார்வைக்கும் சின்ன பலன்கள், பிரச்சனைகள் வந்து மாறி சுமூகமான உறவு கொடுக்கும். இது எல்லாத்தையும் விட லாபம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருடைய பார்வை லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இல்லையா, அதனால இனி வரும் காலகட்டங்களில் அனைத்தும் லாபமாகவே நடைபெறும் என்பது எந்த மாற்று கருத்துக்கான இடம் இல்ல. கும்பராசிக்கு இனி யோகமான காலகட்டங்கள் தான். கும்பராசி பெண்களுக்கு எந்த விதமான நோய் நொடி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் வருமா? வயிறு சார்ந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு முதல் வாய்ப்பு உண்டு. முதல் வந்து வயிறு சார்ந்தது, அடுத்து வந்து பாதம், தொடைகள், அது மாதிரி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. குறிப்பா சில நேரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த தலையில வந்து பின் தலையை வலிக்கும்பாங்க, அப்டாமன் பிரச்சனையும் ஸ்பைனல் கார்டு பிரச்சனையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அருமையான விளக்கத்தை சனிப்பெயர்ச்சியில வந்து நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அதுக்காக கும்பராசி நேயர்கள் வாயிலாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றிங்க.